ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எப்படி வந்து சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு கோட் பிளாக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ ஃபஸ்ட்டாக வர லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே போகும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ எந்த வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக இருக்கோ அந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். தென் அந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் தி சோர்ஸ் கோட், டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வெர்ஷன் வைஸ் ஒவ்வொரு லேப்டாப்புக்கு அந்த கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த டவுன்லோட் தி பைனரி ரிலீஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் ஜஸ்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃப்ரம்னு போட்டு ஒரு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஆர் போட்டு. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோர்த்தாக ஒன்று இருக்கும். ஸோ கோட் பிளாக்ஸ்னு போட்டு அதோட வெர்ஷன் நேம் என்னவோ போட்டிருக்கும். நீங்கள் மேபி டவுன்லோட் பண்ணுறப்ப வெர்ஷன் அப்கிரேட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20.0 அப்படின்னு வெர்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அது நேரே பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஃபோர்ஜ் நெட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே போகும். ஸோ இங்கே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் எது டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிரும், உங்களோட ஃபைலுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால டேரெக்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஓப்பன் அப்படின்னு இருக்கும், ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்ததுமே உங்களுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் உங்களுக்கு கேட்கும். அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியாது, அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுமே உங்களுக்கு அந்த பார் வந்து இன்ஸ்டாலர் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். தென் கோட் பிளாக்ஸ் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் இந்த மேலே கேட்கும். கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் அதே மாதிரி அக்ரின்னு இருக்கும், அக்ரி கொடுத்து தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதோட லொக்கேஷன் சூஸ் பண்ணி கேட்கும். லொக்கேஷன் என்னவோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகி முடிக்க மேக்ஸிமம் 2 to 3 minutes வரைக்கும் ஆகும். உங்களுடைய லேப்டாப்புடைய CPU ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகி முடிக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன் இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறத. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். டு யூ வாண்ட் டு ஓப்பன் தி சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் பிளாக் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம சி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதையும் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டாப்பில் மேலே பார்த்திங்கன்னா கோ அப்படின்னு இருக்கும், கோ கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா C++ அப்படின்னு இருக்கும். நம்ம சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தென் அந்த சி ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம சும்மா டெஸ்ட் ஃபைல் அந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பேர் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேர் ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது மேபி இல்லை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு, நேம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா போதும். அதோடைய ஃபைல் லொக்கேஷன் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். தென் இது கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு main.c அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைலை ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகும். அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற அந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆன ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீபக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அண்ட் டீபக் அண்ட் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். நம்ம இப்போ டீபக் அண்ட் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ரன் ஆகி முடிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம கோடை பண்ணி ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணி அப்படி சேவ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய கோடை வந்து ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற நிறைய வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க. See you on another interesting video. Bye bye.